ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே ஹேண்ட்ஒர்க்ஸ். இன்றைக்கி பாருங்கள், இந்த வீடியோவில் பென் ஸ்டாண்ட் ஒன்று கிராஸ் கட் மெத்தடில் ரெடி பண்ணியிருக்கேன். சிங்கிள் கலராக ரெட் கலரில். அதில் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர் டிசைன் வித்து லீவ்ஸ் வர மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ளவர் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர்லேயும் க்ரீன் கலரில் லீவ்ஸ் இருக்க மாதிரியும் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். பார்க்கவே ஒரு நியூ மாடலாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ப்ளெயினாக பென் ஸ்டாண்ட் ரெடி பண்ணும்போது இந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுக்குறது இன்னுமே ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நியர்லி 30 வெரைட்டிஸ்க்கு மேலே என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் பென் ஸ்டாண்ட் டுட்டோரியல்லாம் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த டிசைன் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சிங்கிள் கலரில் பென் ஸ்டாண்ட் ரெடி பண்ணிக்கணும். இதனுடைய பேஸ் பார்த்திங்கன்னா 5 குமிழ்கள் வர மாதிரி இருக்கும். கிராஸ் கட் மெத்தடில் போடுறதுனால ரன்னிங் ஒயர் தேவையில்லை. மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பென் ஸ்டாண்ட் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ரோல் இருந்தால் போதும். நம்ம அழகாக ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பென் ஸ்டாண்டில் நம்ம எப்படி டிசைன் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த ஃப்ளவர் டிசைன் போடுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் ப்ளெயின் ஒயர் ஒரு ஒயர் 1.5 அடியில் எடுத்தால் போதும். அதுவே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இது சீக்கிரமாகவும் போட்டு முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு சின்ன டிசைன் தான். நான் பாருங்கள், இந்த கோபுரம் மாதிரி வர இடத்துல செலக்ட் பண்ணியிருக்கேன். 3 நாட்ஸ் விட்டு 4வது நாட்டில் நம்ம இந்த டிசைன் 3க்கு 3 டிசைனில் போட போகிறோம். நீங்கள் நார்மலாக ரெகுலராகவே போட்டிருப்பீங்க. ஒரு அடியில் அந்த ஃப்ளவர் டிசைன் போட்டிருப்பீங்களா, ரெகுலராக போடுறவங்களுக்கு தெரியும். சேம் அதே மெத்தட் தான். இதில் 1.5 அடி எடுத்து இன்னும் கூடுதலாக ஒரு சின்ன டிசைன் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த மாதிரி உள்ளேருந்து வெளியே எடுத்துக்கணும். 3க்கு 3 டிசைன் உள்ளேருந்து வெளியே கொண்டு மறுபடியும் ஹோல் வழியாக உள்ளே விட்டு அதை இன்சர்ட் பண்ணிக்கங்கணும். இந்த மாதிரி உள்ளேருந்து வெளியே எடுக்கிறோம், மறுபடியும் உள்ளே கொண்டு போகிறோம். அதே நாட் வழியாக மறுபடியும் உள்ளேருந்து வெளியே கொண்டு அந்த ஒயரை அகெயின் மறுபடியும் உள்ளே விட்டு இன்சர்ட் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரியே வி ஷேப் டிசைனில் அப்படியே சுற்றி வர போட்டு கொண்டு வரணும். அந்த 3க்கு 3 நாட்ஸில் நான் எப்படி தொடங்கி எப்படி பண்ணிகிட்ருக்கனோ அதே மாதிரி போட்டிங்கன்னா கரெக்டாக நமக்கு கிடச்சிரும் ஃப்ளவர் டிசைன். நம்ம கூட போட்டது போக கொஞ்சம் கொஞ்சம் வாய்ஸெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து வச்சு நம்ம இந்த மாதிரி அழகாக சின்ன சின்ன டிசைன்ஸ் பண்ணலாம். அந்த மாதிரி வாய்ஸும் எதுவும் வேஸ்ட் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃப்ளவர் டிசைன் போடும்போது இந்த சென்டரில் ஒரு நாட் வரணும். இந்த மாதிரி நம்ம ரெகுலராக போடுவோம். இதுதான் நம்ம நார்மலாக போடுற ஃப்ளவர் டிசைன். பேஸ்கட்ஸ்லாம் போட்டிருப்போம். இப்போ பாருங்கள், இந்த பக்கத்து ஹோல் வழியாக விட்டு எகெயின் மறுபடியும் இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு டிசைன் கொடுக்குறோம். இதே மாதிரியே நம்ம சுற்றி வர போட்டு ஃபினிஷ் பண்ண வேண்டியது தான். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூ பெரிய பூவாக ஃப்ளவர் டிசைன் நமக்கு கிடைக்கும். நம்ம சேனலில் இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எல்லா டைப் ஆஃப் பேஸ்கட் டுட்டோரியல்ஸும் என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் கொடுத்துருக்கேன். எல்லாமே தனித்தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. உங்களுடைய ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இவ்வளோ வாய்ஸ் மீதியாக இருக்குது. இதே அப்படியே நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டோம்னா பிரிஞ்சு வராமல் இருக்கும். இந்த மாதிரி தான் ஃப்ளவர் டிசைன் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லீஃப் டிசைன் போடுறதுக்கு க்ரீன் கலர் ஒயர் எடுத்திருக்கேன் நான். ஒரு ஒயர் பார்த்திங்கன்னா ஒரு அடியே கரெக்டாக இருக்கும். இதே பட்டை ஒயராக இருந்தால் ஒரு 2 இன்ச்சஸ் சேர்த்து எடுத்துக்கோங்க.
இப்போ நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேனோ அதே மாதிரியே ஸ்டார்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து ஃபினிஷ் ஆகிடும். இப்போ பாருங்கள், ஒயரை உள்ளேருந்து வெளியே கொண்டு வந்து மறுபடியும் உள்ளே கொண்டு போய் அந்த ஃப்ளவரில் அந்த டிசைன் முடிச்சிருக்கோம்ல அதே நாட்டோட ஹோல்லேருந்து நம்ம வந்து தொடங்கியிருக்கோம். உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க, பிரிஞ்சு வராமல் இருக்கும். இது அப்படியே ஸ்லாண்டிங்காக வந்து அடுத்தடுத்த ஹோல்ஸில் வந்து நம்ம விட்டு எடுக்கிறோம். அவ்வளவே தான். நல்லா நம்ம போடும்போதே ஒரு தடவையும் நல்லா டைட் பண்ணி போடுங்க, இல்லைன்னா தூக்குன மாதிரி வந்துடும், அப்புறம் லூஸ் ஆயிரும். அந்த பர்ஃபெக்ட் டிசைன் வந்து நமக்கு கிடைக்காம போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த க்ரீன் கலர் இந்த மாதிரி ஸ்லாண்டிங் டிசைனில் 3 தடவை வந்து உள்ளே விட்டு எடுத்துருக்குறோம். இப்போ அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் போடும்போது நமக்கு வி ஷேப்பில் லீஃப் டிசைன் வந்துடும். நல்லா டைட் பண்ணி போடுங்க. இப்போ பாருங்கள், வி ஷேப்பில் போட்டு முடிச்சிட்டோம். மறுபடியும் அகெயின் பாருங்கள், மறுபடியும் இந்த ஒயரை வந்து கீழே கொண்டு போகிறோம். மறுபடியும் இந்த ஃப்ளவரோட டிசைன் நம்ம முடிச்சிருக்கோம்ல அந்த ஹோல் வழியாக விட்டு உள்ளே எடுத்தோம்னா நமக்கு லீஃப் டிசைன் கிடச்சிடும். மறுபடியும் வந்து அந்த க்ரீன் கலர் ஒயரை உள்ளே பார்த்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க, பிரிஞ்சு வராமல் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக நமக்கு ஒரு சின்ன வந்து ஒரு ஃப்ளவர் டிசைன் வந்து இந்த சிங்கிள் கலராக நம்ம போட்டிருக்க பென் ஸ்டாண்டில் ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இது ஒரு நியூ மாடலாக இருக்கும். இந்த மாதிரி பிளெயின் வந்து நம்ம வந்து பென் ஸ்டாண்ட்லாம் ரெடி பண்ணும்போது, இல்லை சின்ன சின்ன பாஸ்கெட்ஸ் எல்லாம் போடும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு ஃப்ளவர் டிசைன்ஸ் வந்து போடும்போது அழகாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ஆப்போசிட் சைடில் கூட போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு சைடில் மட்டும் போட்டிருக்கேன். அதுவே வந்து ரொம்ப அழகாக இருக்குது இந்த பென் ஸ்டாண்டுக்கு. கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். சிங்கிள் கலராக பென் ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணும்போது. சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.